வத்தலக்குண்டிலேருந்து வந்திருக்கேன். பிஎஸ்பியில் 3 மாவட்டத்தில் உள்ள அந்த மக்களை ஒருங்கிணைக்கிறதுக்கான பணியை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த ஆண்டு எம்பிக்கு நின்னேன் தேனி மாவட்டத்தில். சரியா, அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசிட்டு போன பிறகு எனக்குள்ள ஒரு ஓட்டம். ஏன்னா நான் இந்த சமூகத்தை சேர்ந்தவர். என் சொந்த உறவுகள் இங்கே உட்காந்துருக்கீங்க. என் சொந்த உறவு உங்கள் காடு கரை இழந்துட்டீங்க அப்படின்னாலும் கூட நான் போயிருப்பேன். வாழ்வாதாரம், நமக்கான வீடே இல்லாமல் போகுது. ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? வீடு முக்கியம். ஒரு மனிதனுக்கு இருக்க இடம், உடுக்க உடை, உண்ண உணவு, இது 3 இருந்தாலே நம்ம எவனையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், எதுக்காகவும் போக மாட்டோம். அது நமக்கு தேவை. நாங்கள் எல்லாம் குரல் கொடுக்குறோம். நான் பிஎஸ்பியில் இருக்கிறதுக்காக மட்டும் வரல. நான் ஆரம்பத்துலேருந்து மக்கள் பணி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம மக்களுக்காகவே நான் பணி செஞ்சேன். நம்ம மக்கள் மட்டும் இல்லை, எல்லா மக்கள், ஒட்டுமொத்த பெண்கள்டா தனியாக பிரித்து பார்ப்பேன். பெண்களுக்காகவே பணி செஞ்சவங்க. இன்றைக்கி நம்ம சமூகம் எத்தனையோ சமூகத்தில் வேலை பார்த்தேன். இந்த நம்ம சமூகம் மட்டுக்கும் ஆண்களையும் பெண்களையும் பிரித்து பார்த்துட்டே இருப்பாங்க. பெண்கள் தலைமை எடுக்கக்கூடாதுவாங்க. ஏன்னா ஒரு சில பெண்கள் தப்பான வழியில் கொண்டு போனதுனால அந்த மாதிரி செயல்பாடு. சரி, அதை நம்ம பேச வரல. நமக்கு நம்ம வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடாது. அதை அன்னைக்கு ஏமாற்றி அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அன்னைக்கு அவங்க கேட்ட ரேட்டுக்கும் அவங்க வாங்கின ரேட்டுக்கும் அன்னைக்கு வித்தியாசப்படுத்தி மறுபடியும் ஒரு முறை போட்ட வித்தியாசங்கள் நிறையா இருக்குது. ஆனால் அவங்க வீட்டை எழுதி வாங்குறாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. கொடுத்தவங்களுக்கே அன்னைக்கு கொடுத்த ரேட்டுக்கு அவங்க கொடுத்துருந்தேன்னா வேற எங்கேயாவது அதே ரேட்டுக்கு இடம் வாங்கி வாழ்ந்துருக்கலாம். ஆனால் இந்த வாழ்கிற இடத்த விட்டுட்டு போய் இது 200 ஆண்டுகள் மேலே வாழ்ந்த பிறகு, எத்தனை 7 தலைமுறை வாழ்ந்த பிறகு இந்த இடத்த விட்டுட்டு போய் வேறு இடத்துல மாற்று மொழியோடு நம்ம வாழ முடியுமா? மாற்று சமூகத்தோடு இருந்து வாழ முடியுமா? எங்கேயோ வந்தட்டிக்காரி வந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதானே சொல்லுவாங்க. நம்ம ஊரை விட்டுட்டு வேற ஊரில் போய் வாழ முடியாது. அது தேவையில்லை. நீர்பிடிப்புன்னு சொல்கிறாங்க. நீர்பிடிப்புன்னு சொல்கிற இடத்துல கலெக்டர் ஆஃபீஸ் கட்டியிருக்கான். இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் இருக்கிற இடத்த யார் என்ன இடத்துல கட்டியிருக்காங்க? நீர்பிடிப்பான இடத்துல தான் கட்டியிருக்காங்க. அதனால் அதில் இடம் கொடுக்கக்கூடாதுலாம் கிடையாது. இந்த வீட்டை எடுத்துக்கிட்டான்னா 5 சென்ட் கண்டிப்பாக வேணும். தயவு செய்து நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். உங்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம். நான் கட்சி வழியாகவும் போவேன், என் அமைப்பு வழியாகவும் போவேன். சென்னையில் நாங்கள் உங்களுக்காக குரல் கொடுக்குறதா இருக்கிறோம். அதனால் நாங்கள் அந்த காலத்திலே 96லேயே வாங்கி கொடுத்துருக்கேன். வாடிப்பட்டியில் 500 பெண்களுக்கு வீட்டுமனை பட்டா வாங்கி கொடுத்துருக்குறோம். அப்போ 2 சென்ட் 2.25 சென்ட் வாங்கி கொடுத்தோம். அது இடம் பத்தாது. ஒரு குடிசை மாதிரி போட்டு அதில் 3 குடும்பம் 4 குடும்பமெல்லாம் வாழ முடியாது. ஒரு சின்ன ரூம் கட்டி கொடுத்தாங்க, அதுலலாம் வாழ முடியாது. இன்றைக்கி இருக்க வாழ்வாதாரத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு 5 சென்ட் இடம் வேணும். நம்ம ஆடு மாடு கோழி குஞ்சோடு வாழ்ந்தவங்க. விவசாயம் தான் தெரியும் நமக்கு. வேறு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. அந்த விவசாயம் செய்வதற்கான ஆடு மாடு கோழி வளர்க்கணும். 5 சென்ட் இடம் இருக்கணும். அதில் 2 பெட்ரூமோட வீடு வேணும், ஹால் வேணும், அடுப்படி வேணும். ஏன்னா பிள்ளைங்க படிக்கணும். நமக்குன்னு ஒரு சுயம் இருக்குது, தனியாக வாழணும். அது மாதிரி அவங்க கட்டி தந்தால் நமக்கு மாற்று இடத்துல கட்டி கொடுக்கணும். மாற்று இடமும் இதை சார்ந்த பகுதியாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டை தொடக்கூடாது, நம்ம வீட்டை இடிக்கக்கூடாது. அவன் யார்? நம்ம வாழ்கிறத இடித்து நம்மளை காலி பண்ண சொல்கிறதுக்கு பார்ப்போம். அதனால் நீங்கள் உறுதியாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துடக்கூடாது. நமக்கான வேலையை பார்த்துட்டு போயிடணும்னு நினைக்கக்கூடாது. அப்படி போயிருந்தா உங்கள் ஜீவா நான் எப்போயோ போயிருக்கணும். ஆனால் அந்த மக்கள் எனக்கு நிறைய துரோகம் பண்ணாலும் அந்த மக்களோடு தான் நிற்கிறேன். ஏன்னா நான் வேலை பார்த்தது 84லேருந்து பணி செஞ்சேன். நான் இன்னைக்கு இருக்கணும்னா பல கோடிக்கு அதிபதியாக இருக்கணுமா? அந்த மக்களுக்கு 2000லேயே 3 கோடி வாங்கி கொடுத்தவா, பங்களாதேஷில் போய் வாங்கி கொடுத்தவா, குஜராத்தில் போய் வாங்கி கொடுத்தவா, இந்த மாதிரி வாங்கி கொடுத்தேன். அந்த பணத்தில் நான் வாழ விரும்பலை. யாருக்காக வாங்கணும்னோ அதை கொடுத்தேன். ஆனால் என் மேலேயே போட்டாங்க கோடி கோடியாக கொள்ளைண்டு. கோடி கோடியாக நம்ம மக்கள் காசை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டானே. கொள்ளையடிச்சிட்டு போகிறவன் மூடி மறைச்சி எல்லா வேலையும் பண்ணுவான், ஓப்பனில் பேச மாட்டான். அவன் கொள்ளையை மறைக்கிறதுக்கு அன்றைக்கி அத்தனை போலீஸ் இறக்கிருக்கேன். அவங்கள ஒடுக்கிறதுக்கான வேலை அது. நம்ம ஒடுங்கி போகக்கூடாது, யாருக்கும் பயப்படக்கூடாது. பயப்படணுன்ற அவசியம் இல்லை. இது நம்ம வாழ்வாதாரம். நமக்கான வீடு நமக்கு வேணும், நம்ம இருப்பிடம் நமக்கு வேணும், நம்ம பிள்ளைங்க படிக்கணும். அப்படியே அவன் நமக்கு வேற்று அமைச்சு கொடுத்தான்னா வீடு இருக்கணும், மைதானம் இருக்கணும், பள்ளிக்கூடம் இருக்கணும், பால்வாடி இருக்கணும், டாய்லெட் வசதி இருக்கணும், எல்லா வசதியும் இருக்கணும். எல்லாம் ஒரு கட்டமைப்போட. நீ என்ன சாமி கும்பிடு, அந்த கோயில் வேணும் எல்லாம். இன்னைக்கு சுடுகாடு இல்லை. இப்போ சுடுகாட்டை மூடி போயிட்டாங்க. எங்கே போய் போதப்போம்? அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் சுடுகாட்டுக்காக போராடுறோம். மனுஷ பறவையை பறந்து அவன் கோடி கோடியாக கொள்ளையடிச்சு மெத்தையிலையும் சொகுத்தா வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். நம்ம சுடுகாடு இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் எல்லா அமைப்போடு அவங்க நமக்கு கிராமம் கொடுத்தால் பக்கத்தில் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வாழ்வு இதுதான். இதுக்காக நீங்கள் போராடணும். எல்லாம் தயவுசெய்து ஒற்றுமையாக இருங்க. உங்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம். சென்னையில் நாங்கள் பேச போகிறோம். இப்போ பிஎஸ்பி மாநில துணைத் தலைவர் வந்துக்கிட்டு இருக்காரு. நான் வத்தலக்குண்டிலேருந்து வந்தேன். நான் ஒருங்கிணைப்பாளர், பகுதி 3 மாவட்டத்துக்கு ஒருங்கிணைப்பாளர். ஆனால் அவர் உங்களுக்கு பேசுவார். அதோடு நீங்கள் சென்னையில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது இங்கேருந்து ஒரு சிலர் நீங்கள் வரணும். முக்கிய நபர்கள்லாம் நீங்கள் உங்கள் முகத்தை காட்டி முன்னாடி இருந்தால் தான் நாங்கள் பேச முடியும். சரியா? உங்களுக்காக நாங்கள் பேசும்போது நீங்கள் இருக்கணும்.
உங்களுடைய பிரச்சனை, உங்களுக்கு தான் வழி. இன்னைக்கு பேசிட்டு நான் போயிடுவேன். நாளை கஷ்டப்பட போகிறது நீங்கள். தயவு செய்து நீங்கள் தான் ஒற்றுமையாக இருக்கணும், நீங்கள் போராடணும். நீங்கள் தொடர்ந்து போராடுறத நாங்கள் பாராட்டுறேன், உங்கள் கூட ஒத்துழைப்பு கொடுப்பேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருங்க. தயவுசெய்து கோச்சிக்கிற தலைவர் வந்து வர நேரம் ஆகும் போல் அவர் வந்து பேசுவார். நான் உங்களோட இருக்கிறேன், உங்களோட இருப்பேன். நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் பதில் சொல்லுவேன். நான் இப்போ பேசி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு நினச்சேன். நீங்கள் இப்படி சிறப்பாக செய்கிறத நான் வாழ்த்துறேன், உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்மா. பேருமா? என் பேர் ஜீவா, ஒத்தலக்குண்டிலேருந்து வந்திருக்கேன், திண்டுக்கல் மாவட்டம். சரியா மேடம்?